guys, assalamualaikum. Welcome to our Jahana's Cooking. நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான vlog தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். மக்களே நீங்கள் எல்லாம் திங்க் பண்ணுவீங்க, இது என்ன மதுரை மாதிரியும் இல்லை, அதிராம்பட்டினம் மாதிரியும் இல்லை, கொடைக்கானல் மாதிரியும் இல்லை, அப்புறம் மூணார் மாதிரியும் இல்லை, இது என்ன பிளேஸ்ன்னு யோசிக்கிறீங்க. ஆமாங்க, இது நானே அவுட்டிங் போனது இல்லைங்க, என்னோடய ஃப்ரெண்டு போன அவுட்டிங் தான். இங்கேயே இல்லைங்க, இது வந்து ஃபாரின் கண்ட்ரி ஆஸ்திரேலியாவில் எடுத்த வீடியோங்க. இப்போ நீங்கள் எல்லாம் திங்க் பண்ணுவீங்க, எங்கடா போகிறாங்க என்னோடய ஃப்ரெண்டுன்னு தானே பார்க்குறீங்க. இது எங்கே போகிறாங்கன்னு நான் சொல்கிறேங்க, நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. நம்மெல்லாம் நினைக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குதுண்டு. அப்படி இல்லைங்க, ஃபாரின் கண்ட்ரிலையுமே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. உள்ள தூரத்தில் தான் ட்ரக்கிங் பண்ணி போகிற மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்குங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிக்னிக் ஏரியாவுக்காண்டி அமைக்கப்பட்ட ஃபால்ஸுங்க. சம்மர்ஸ்வி வாட்டர் ஃபால்ஸ்ன்னு தான் இந்த வாட்டர் ஃபால்ஸை வந்து பேர் குறிப்பிடுறாங்க. அங்கே உள்ள ஆஸ்திரேலியா மக்கள் ஒன் டே இந்த மாதிரி பிக்னிக் மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்தால் ஒரு நாள் ஃபுல்லாகும். இது பக்கத்திலே ஒரு பார்க் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இங்கே வந்தால் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டு ஞாபகமே இல்லாத அளவு இங்கே ஒரு ஃபீல் கொடுக்குங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸை கிட்டக்க போய் என்னோடய ஃப்ரெண்டும் உங்களுக்கு ஒரு வியூ மாதிரி அதை எடுத்து வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்கன்றக்காண்டி தான் நான் வந்து அந்த வீடியோவை என்னோடய பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க, ஆஸ்திரேலியா மக்கள் வந்து இங்கே அதிகமாக நல்லா என்ஜாய் பண்ணி குளிப்பாங்கங்க. இப்போ இந்த வாட்டர் ஃபால்ஸு ஒரு ஃபீலே பாருங்களேன், நம்ம ஊரில் வர்ற வாட்டர் ஃபால்ஸுக்கும் இதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே உள்ள வாட்டர் ஃபால்ஸ் வந்து அந்த மலைகள்லாம் செதுக்கி வர்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு சூப்பராகவும் பார்க்கவும் அழகாக இருக்குது. அந்த ஒவ்வொரு அந்த தண்ணி வந்து விழுகிறதுலாம் அப்படியே ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் லைட்டாக செதறி வர்ற மாதிரிலாம் இருக்குது. அங்கே பாறைகள்லாம் பாருங்களே, பார்க்கவே அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்ற மாதிரி இருக்குங்க. நம்ம சினிமாவிலலாம் பார்ப்போம்ல, அந்த ஒரு ரேஞ்சுக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இது தண்ணி விழுகிறதே பாருங்களே, அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து நம்மளுக்கு சாரல் வர்ற மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸுமே நிறையா சாரல். இப்போ நம்ம போய் பக்கத்தில் நின்றாலே சாரல் மாதிரி நம்ம மேலேயும் மலைத்துளி மாதிரி படுதாங்க. இப்போ இந்த ஒரு செட்டிங், இந்த ஒரு பாறைகளில் தண்ணி வர்றதை பார்க்கவே இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை பார்க்கவே அங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்பவே ஈகராக எக்ஸைட்டிங்காக போவாங்களாங்க. இப்போ உங்களுக்கு சுற்றி வர காமிச்சிருப்பேன், முக்கால்வாசி நம்ம தமிழ்நாட்டு மக்களே இல்லை, அங்கே வந்து இருக்கிறது ஃபுல்லாமே ஆஸ்திரேலியன் மக்கள்ஸ் தான். அவங்க பீப்புள் தான் இங்கே வந்து குளிக்க எல்லாமே ரொம்பவே ஆசையாக இருப்பாங்க. இங்கே வந்து போகிறதுக்கு ட்ரக்கிங் மாதிரி கொஞ்சம் தூரம் நடந்து, கார் வந்து பார்க் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், காடு ஏரியா எல்லாம் எப்படி இருக்குண்டு இந்த இங்கிலீஷ் படத்துல எல்லாம் காமிப்பாங்கள்ல, அந்த ரேஞ்சுக்கே இருக்குங்க. எனக்கு பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது என்னடா ஸ்டெப் மாதிரி ஏறி போகணுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, இந்த வாட்டர் ஃபால்ஸை நம்ம பார்க்குறக்கு ட்ரக்கிங் மாதிரி கொஞ்சம் தூரம் நடந்து தான் படி ஏறி போகணுங்க. ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் வாட்டர் ஃபால்ஸை நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டு இது எப்படி போகிறன்ற ரூட்டு, அந்த மரம், அந்த பாறைகள் எல்லாம் எப்படி இருக்குன்றதை நான் பொறுமையாக உங்களுக்கு காமிக்கிறேங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கார் நிப்பாட்டின இடத்துலேருந்து நம்ம இந்தளவு நடந்து வந்து ஒரு படி மாதிரி இருக்குது, அதில் ஏறி போய் தான் நம்ம வாட்டர் ஃபால்ஸை வந்து நம்ம நெருங்க முடியும், அங்கே போய் நம்ம குளிக்க முடியும். ஆனால் அங்கே உள்ள மக்கள் வந்து இதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க, போகவுமே நீட்டாக இருக்குது. ஏறி போய் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் வருங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம மதியானம் ஆயிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்ட் ஃபேமிலி 2 ஃபேமிலி போயிருந்தாங்க. அவங்க எல்லாம் சமைச்சிட்டு வந்து ஒன்றா உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஒரு ஃபேமிலி என்ன சமைச்சிட்டு வந்தாங்கன்னா சிக்கன் பிரியாணி, இன்னொரு ஃபேமிலி சிக்கன்லேயே மந்தி பிரியாணி சமைச்சிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ இந்த ஏரியா, இந்த போகிற தூரம்லாம் பார்க்க உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. அடுத்து என்ன பிளேஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஃபேமிலி போவாங்கன்னு. ஆனால் இதை உங்களுக்கு வீடியோ ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன். அடுத்து எங்கே போயிருப்பாங்கன்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, அடுத்து பக்கத்துலேயே இருக்க பார்க்கை நம்ம விசிட் பண்ணிடுவோன்றக்காண்டி இப்போ
வந்து கார் பார்க்குக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன் இந்த ரோடு இந்த ஏரியா எல்லாம் காமிக்கிறேன்னா, இங்கே உள்ள ஏரியா நம்ம போனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 சைடும் மரம் இருக்கும். ஆனால் ஆஸ்திரேலியாவிலையும் மரம் கொடிகள்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ரோடெலாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்கன்றக்காண்டி தான் இந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்படியே நம்ம போய் முடித்தோம்னா இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம உள்ளே போகணுங்க, நடந்தே போகணும் பார்க்கு. இந்த பார்க்கை பார்க்கவும் நிறையா மக்கள் வந்து இப்போ வந்து வீக்கெண்டில் லீவ்லலாம் வருவாங்கங்க. இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது. இதை பார்க்கவும் எவ்வளோ அழகாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் பாருங்கள். இது எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு இந்த வீடியோவும் சேர்த்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்படியே நம்ம போய்கிட்டு இருந்தால் இந்த பார்க்லேயுமே பாத்ரூம் வசதியாக இருக்கட்டும், என்னென்ன கிட்ஸுங்களுக்கு ப்ளே பண்ணுற ஏரியாவோ எல்லாமே இங்கே இருக்குது. இங்கேயும் நம்ம ரொம்ப நேரத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை விட்டு நம்ம கிளம்புனாங்களாங்க என்னோடய ஃப்ரெண்ட் ஃபேமிலி. அது மாதிரி இங்கே பேசுகிறதுக்காக இருக்கட்டும், அப்புறம் எவ்வளோ தூரம் எங்கே நடந்து போகிறது எல்லாமே ஒரு மினி மேப் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இது போக நம்ம ஏற்கனவே ஃபால்ஸ் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்ல, அது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் காமிக்கிறக்காண்டி இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இதையும் நீங்கள் பாருங்கள். எவ்வளோ மக்கள் நம்ம போய்கிட்டு இருக்கப்போ எவ்வளோ மக்கள் எவ்வளோ சேஃப்டியாக குளிக்க போனவங்களும் சரி, குளிச்சுட்டு அப்படியே மேலே ஏறுறவங்களும் சரி எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு விசிட் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபால்ஸ்லேயே பாட்டம் ஃபால்ஸ், மிடில் ஃபால்ஸ்ண்டே 2 வகையாக பிரிக்கிறாங்க. அப்படின்னா பாட்டம் ஃபால்ஸ்ண்டே ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சது, மிடில் ஃபால்ஸ்னால் ஒரு கொஞ்சம் சிறுசாக காமிக்கிறது. 2 வகையான ஃபால்ஸுமே இங்கே காமிக்கிறாங்க. போகிறப்பே 2 வகையான ஃபால்ஸையுமே நீங்கள் பார்க்க முடியும். எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த ஃபால்ஸ் வந்து கட்டியிருக்காங்க, இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு எப்படி நம்ம கஷ்டப்பட்டு ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக மக்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்கன்னு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. அதில் வந்து மிடில் இந்த வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்குங்க. இப்படியே மக்கள் வந்து ஃபுல்லாக இறங்கி அதுக்கப்புறம் மிடில் வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் வந்து பாட்டம் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு 2 வாட்டர் ஃபால்ஸ்லேயும் குளிச்சுட்டு வரலாங்க ஹாப்பியாக. இது இந்த சைடு இருக்கட்டுங்க. இதே மாதிரி இன்னொன்று நம்ம ஊரில் எல்லாம் தீம் பார்க் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு ஃபைனல் வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த ஊர்லேயும் ஆஸ்திரேலியாவிலையும் தீம் பார்க் இருக்குங்க. அது மேலோட்டமாக தான் எடுக்க முடிஞ்சிச்சா என்னோடய ஃப்ரெண்டுக்கு. ஏன் ஃபுல்லாக எடுக்க முடியாட்டி, நம்ம இங்கே தீம் பார்க்கில்லாம் உள்ளே போகிறப்ப என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வந்து லாக்கர் மாதிரி கொடுத்து நம்ம செல்ஃபோனு ட்ரெஸ்ஸஸ்லாம் உள்ளே வந்து பூட்டி வச்சுட்டு போகிற மாதிரி அங்கேயும் செட்டப் இருந்துச்சாங்க. அதனால் அது ஃபுல் வீடியோ எடுக்க முடியலை. லாஸ்ட்டாக வர்ற அமைப்பு மட்டும் எடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ எப்படி அங்கே வந்து தீம் பார்க்லாம் இருக்குன்ற வீடியோ மட்டும் வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் என்னோடய ஃப்ரெண்ட் ஃபேமிலியோட சாட்டர்டே ஸ்பெஷல் பிக்னிக், 1 டே பிக்னிக் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு அனுபவத்தை ஏன் வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா, நான் வந்து அடிக்கொருக்கா குற்றாலம் போவேன், அப்புறம் வந்து கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸ் போவேன், சுருளி வாட்டர் ஃபால்ஸ் போவேன்று எப்போவுமே சொல்லுவேன். அதே மாதிரி தான் என்னோடய ஃப்ரெண்டும், நீங்கள் மட்டும்தான் வாட்டர் ஃபால்ஸ் போவீங்களா, ஆஸ்திரேலியாவில் நானுமே சூப்பரான ஃபாரஸ்ட் ஏரியாவில் உள்ள வாட்டர் ஃபால்ஸு, சேஃப்டியான வாட்டர் ஃபால்ஸ் போவேன்ட்டு ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சி விட்டுச்சுங்க. நான் அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலம் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுனா, நம்ம நாடு மட்டும் இல்லைங்க, ஃபாரின் கண்ட்ரிஸோட என்னென்ன முக்கியமான பிளேஸு அப்படின்ற வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். அதுபோக கேக்கு வீடியோவாக இருக்கட்டும், சமையல் வீடியோ, நெக்ஸ்ட்டு குக்கிங், அனைத்து வகையான வீடியோவும் ஒரே சேனல்லங்க. அதனால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன தீம் பார்க்கு, ஆஸ்திரேலியாவில் உள்ள தீம் பார்க்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது விளாக் உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.